விஜயால அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா டுடே சி ஓட்டர் சொல்றாங்க. இரண்டாவது இடத்திற்கு விஜய் ஆரம்பத்திலிருந்தே குறி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாநாட்டில் பேசும்போது கூட தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் இரண்டாவது இடத்தை தான் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. சாத்தியம் அவரு முதல் இடத்த கூட பொசிஷன் பண்ணலாம். அவர் எதுக்காக இரண்டாவது இடத்த அவர் தன்னைத்தானே இறக்கிக்கினாலும் தெரியல. ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு. அது வேற விஷயம். அவங்கவுங்க சொல்றது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சி ஓட்டர் சொன்னீங்கன்னா சி ஓட்டர்ஸ் கணிப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் அவங்க கொடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற தேர்தல் என்னும்போது அந்த கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ சி ஓட்டர் கருத்து கணிப்புப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே உறுதியாகாத இதுவரைக்கும் உறுதியாகாத அதிமுகவின் கூட்டணி 3 இடத்தில் வெற்றி பெறும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தாலே அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் என்பது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ விஜயால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விஜயால் பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணாமல் அந்த நேரத்தில் ஒரு கட்சி இப்போ ஒரு கட்சி தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2006 இப்போ 2006 ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அன்றைக்கு ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியால் ஏற்பட்ட தாக்கம் என்னவென்றால் ஆளுங்கட்சி தோத்தது, எதிர்கட்சி ஜெயிச்சது. இதுதான் தாக்கம். அப்போது விஜயாலேயோ அல்லது சீமானையாவாலேயோ இப்பொழுது ஆளுங்கட்சி தோற்கும், எதிர்கட்சி ஜெயிக்கும். அந்த தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ரெண்டாவது தாக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 1,07,68,000 ஓட்டு வாங்கினாங்க. எதிர்கட்சியாக இருந்த திமுக வெறும் 87 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். ஆனால் ஆளுங்கட்சியாக திமுக தான் வந்துச்சு. 87 லட்சம் ஓட்டு வாங்கின திமுக 96 இடத்துல ஜெயிச்சுது. ஆனால் 1,07,00,000 ஓட்டு வாங்கின அதிமுக 61 இடத்துலையோ என்னமோ தான் ஜெயிச்சுது. அதனால் இப்போ நீங்கள் அதை சொல்லலாம், மைனாரிட்டி ஆட்சி, அதாவது மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இந்த 2 மாற்றங்கள் தான் வரிய, மற்றபடி வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. விஜயகாந்த் அளவுக்கு இவர் ரீச் பண்ணுவாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் சொல்றதுல. சரி, திரு ரவீந்திரன் குறுக்கிட வரும். 2019 ஆண்டு மக்களவை தேர்தல் நண்பர் சொல்ற மாதிரி ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற மக்களவை வேற சட்டமன்ற வேறங்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். பொன்வில்சன் கருத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் 2019 நடந்த மக்களவை தேர்தலின் போது சட்டசபைக்கு தேர்தல் இரட்டை தலைமையா இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு இலையில இபிஎஸ் ஒரு இலையில ஓபிஎஸ்ன்னு அந்த தேர்தல் களம் இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அதுல அதிமுக இரட்டையர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வி அடைந்தாலும் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. முதலிடம் 2வது இடம்ங்கிற பொசிஷனை விட்டு தாண்டி போகல. அன்னைக்கு சீமானெல்லாம் ரெலவெண்டான ஓட்டை எடுக்கல. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் இடைத்தேர்தலில் ரெட்டையிலேயே 4வது இடத்திற்கு தள்ளியிருக்காங்கன்னா அன்னைக்கு 2019 மக்களவையில் 3.8% இருந்த நாம் தமிழர் 8.3% வந்திருக்கிறாங்க. மேலும் எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறியதும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் கண்டஸ்ட் பண்ணாததும் லீடர்ஷிப்பில் சீமான் எடப்பாடி பழனிசாமியை மேலும் 2026 பலகீனப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுன்னு கடந்த காலத்தின் புள்ளிவரங்கள் நான் கருதுறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா இப்போ அதுக்காகத்தான் எல்லா கட்சிகளும் பொதுவாக கேட்குறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்றது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் ஏற்படும் பொழுது சில பாதிப்புகள் சில தாக்கங்கள் அதோடு சேர்ந்து ஏற்படலாம். 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது 13 தொகுதியில் எதிர்கட்சி ஜெயிச்சுது, 9 தொகுதியில் ஆளுங்கட்சி ஜெயிச்சுது. அதே தனியாக சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி பிஜேபி கூட்டணி என்ற நிழலை தாண்டி எடப்பாடியா ஸ்டாலினா என்னும் பொழுது எடப்பாடி பக்கம் 75 இடத்துல திமுகவை தோற்கடித்தார்கள் மக்கள். அதுதான் யதார்த்தம். இல்ல, இது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சீரா 2019 இரட்டை தலைமை இருந்தாங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இன்னைக்கு 10.5 கொடுத்ததுனால வன்னியர்பட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத செல்வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறாரு. இது அவருடைய ஒரு அரசியல் முடிவுக்கு அவருக்கு கிடைச்ச பெரிய பலன். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதே 10.5 டெபாசிட் இழந்து 8%, 9%, 13%, ஏன் நாம் தமிழருக்கு 4வது இடம், புதுச்சேரியில் 4வது இடம் எல்லாம் அவருக்கு லீடர்ஷிப் ஈர்ப்பு தன்மை இல்லாதும் அவரோட முடிவில் எலெக்ஷன் அவரோட பாலிசி டிசிஷன்ல உள்ள
தாக்கம் ஒரு இடத்துல பிளஸ் ஆகுது, இன்னொரு மைனஸ் ஆயிருக்குது. இந்த பாராளுமன்றம் மட்டும் ஒப்பிட முடியாது. மேலும் பல நுணுக்கங்களும் கருத்துக்களும் சீமானுக்கு சாதகமா இருக்கு, எடப்பாடிக்கு பலகீனமா இருக்கு. சரி, அவர் சொன்னதோட இன்னொரு கூடுதலான விஷயம், ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும், திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற முடியும். இன்னைக்கு சசிகலாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆமா, அவங்க வந்து பொதுவா சொல்றாங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு. அவங்க சொல்றது வந்து அது திருநாவுக்கரசர், முத்துசாமி, சேகர் பாபு, KKSS இவங்களையும் சேர்த்து தான் இவங்களெல்லாம் சேர்த்து தான் அது பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி அவர் அகன்ற பார்வையில தான் அவங்க சொல்றாங்க. நான் அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அகன்ற பார்வையில அவங்க சொல்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன். மற்றபடி களத்தை வச்சு அவங்க சொல்லல. ஏன்னா அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஜெயலலிதா அம்மா நிலைமையில இருந்து அவங்க யோசிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தான் திமுக வீழ்த்த முடியும். அதே நேரத்தில் அவங்க சொல்றாங்க திமுக வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி, அது தீய சக்தி, நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்னது போல விஜயோடைய வருகை 2ஆம் இடத்துல எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, அதிமுக பலமா தான் இருக்குன்றீங்க. ஆனா சசிகலாவோட ஸ்டேட்மெண்ட் படி ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அததான் நான் சொல்றேன். அவங்க சொல்றது வந்து இப்ப திமுக போயிருக்கிறவங்க கூட ஒன்றிணையணும், அதை வச்சு அவங்க சொல்றாங்க. அவங்க பார்வையை அவங்க சொல்றாங்க. ஆனா களத்துல என்ன இருக்குதுன்றது 118 தொகுதி, 118 சட்டமன்ற தொகுதியிலும் 40 நாட்கள் 24 மாவட்டங்கள்ல சூறாவளி பிரச்சாரம் பண்ணி எழுச்சி பயணம் செய்து மக்களின் உணர்வுகளை, அவர்களது நாடி துடிப்பை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு இதை விட அதிகமாக தெரியும் நான் நம்புறேன் இன்னைக்கு காலத்துல. அதனால சசிகலாமா தரக்குறைவா நினைக்கல நான். ஆனா இவருக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற களம் யதார்த்தம் தெரிஞ்சுதான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்றாரு, நான் அந்த மக்களின் முகம், அகம், நாடி துடிப்பு அத்தனையும் பார்த்தேன். அப்போ ஆட்சியாளருக்கு எதிராக இருக்கிறார்கள். 118 தொகுதிகளில் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் 100 தொகுதிகள் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றது அவர் தெளிவாக அவருடைய நம்பிக்கை.